ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒருத்தவங்க பேரு சீனு, ஒருத்தவங்க பேரு சோனு. இந்த சீனுவும் சோனுவும் எப்பவுமே ஒன்னாதான் விளையாடுவாங்க, ஒன்னா சிரிப்பாங்க, ஒன்னா ஃபன் பண்ணுவாங்க, ரொம்ப கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியா அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு வெயில் காலத்துல ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் அவங்களுக்கு ரொம்பவே விருப்பமா இருந்துச்சு. அந்த இடத்துல போய் அவங்க மரத்து மேல வீடு கட்டலான்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. மரக்கட்டைகள், ஆணிகள், சில டூல்ஸ்கள் எல்லாமே சேகரிச்சு அந்த ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு நல்ல மரமா பார்த்து வீடு கட்டவும் ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் மும்மரமா வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது பல சவால்களை மேற்கொண்டாங்க. அந்த சவால்களை மேற்கொள்ளும் போது இவங்க 2 பேருக்கு இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு. சீனு என்ற நண்பர் கேட்டா, எனக்கு வீடு ரொம்ப உயரமா தான் வேணும், இந்த மாதிரி அகலமா வேணாம், அதுக்காக நான் கட்டைகளை வெட்ட மாட்டேன், உயரமா தான் வச்சு அடுக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருந்தான். ஆனா இங்க சோனுவோ சொன்னா, எனக்கு வீடு ரொம்ப அகலமா வேணும், அதனால கட்டைகளை நான் குறுக்கல தான் அடுக்குவேன், எனக்கு உயரமா இருந்தா பிடிக்காது இப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்பவே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. வாக்குவாதமும் ரொம்பவே அதிகமா. ஒரு கட்டத்துல இவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம கோவப்பட்டா நம்ம நினைச்ச வேலை நடக்காது, அதனால 2 பேரும் சமாதானம் ஆகி ஒத்துமையா நம்ம வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சீனுவும் சோனுவும் 2 பேர் ஐடியாக்களும் ஷேர் பண்ணி 2 பேருமே சூப்பரா ஒரு வீடை தயார் பண்ணாங்க. இந்த வீடை கட்டி முடிச்சதும் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு. அதனால இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னா 2 பேருக்குமே பொதுவானது, நீ சொல்றதையும் நான் கேட்கணும், நான் சொல்றதையும் நீ கேட்கணும், 2 பேருமே ஈஸியா எல்லா வேலையும் முடிச்சிடலாம் இந்த மாதிரி சேர்ந்து செய்யும் போது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வீடு கட்டி முடிச்சதும் சீனுவும் சோனும் உணர்ந்தாங்க, இது விளையாடுற இடம் மட்டும் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு அடையாளம். அந்த மர வீட்டிலே இவங்க 2 பேரும் அளவற்ற நேரங்களை கழித்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே ஜாலியா விளையாடிக்கிட்டு அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஃபியூச்சர் அட்வென்ச்சரை பத்தி சொல்லிக்கிட்டு டெய்லி ஒரு கதை சொல்லிக்கிட்டு அவங்க அறிவையும் சேர்ந்தே வளர்த்தாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நட்புனா 2 பேருமே ஈக்குவல், 2 பேரோட ஒப்பீனியன்ஸும் நம்மளுக்கு முக்கியம், ஒருத்தர் சொல்றதையும் கேட்கணும், நம்ம சொல்றதையும் அவங்க கேட்கணும், 2 பேரோட ஒப்பீனியன்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணும்போது அது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இந்த கதை பிடிச்சிருக்கணும் நம்புறேன். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம்.